நேத்து நடந்த சிஎஸ்கே vs ராஜஸ்தான் மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு த்ரில்லரா மேட்ச் போகும்னு எதிர்பார்த்தா இது ஒரு ஒன் சைடு மேட்சாவே முடிஞ்சுச்சு. சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நேத்து ஒரு சோகமான நாள் தான் சொல்லணும். கவுகாத்தியில் நடந்த இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட சிஎஸ்கே படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு, எதுக்காக இந்த லோ ஸ்கோர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்கலாம். டாஸ் ஜெயிச்சா பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலிங் பார்த்தீங்கன்னா தேர்வு செஞ்சாங்க. பேட்டிங் வந்து நம்ம சிஎஸ்கேவுக்கு ஆர்வமே அதிர்ச்சி தான். ஏன்னா வந்து ருத்ராஜ் கைக்வாட், சஞ்சு சாம்சன் வரிசை அவுட் ஆனாங்க. அதுவும் ருத்ராஜ் அண்ட் சஞ்சு பார்த்தீங்கன்னா அவுட் ஆவாங்கன்னு யாருமே வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்க அவுட் ஆனது பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஷாக் தான் அது. தேவையில்லாத ஷாட்டு ருத்ராஜ் கைக்வாட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் போடுற பால் பார்த்தீங்கன்னா வந்து அவர் அந்த ஷாட் ஆடணும்னு அவசியமே இல்லை. தேவையில்லாத ஒரு ஷாட் ஆடி பார்த்தீங்கன்னா வந்து அவுட் ஆகிட்டாரு. பொறுமையா நின்று ஆடி இருக்கலாம். எதுக்காக அந்த ஷாட் வந்து அவர் ஆடினாருன்னு தெரியல. சஞ்சு சாம்சனும் அப்படிதான். சஞ்சு சாம்சன் வந்து ஏற்கனவே ராஜஸ்தான்ல கேப்டனா இருந்திருக்காரு. ஏன்னா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கு. அவர் பிட்ச் கண்டிஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சிட்டும் பாத்தீங்கன்னா வந்து அவரும் அவுட் ஆனது வந்து ஷாக்கு. பிளஸ் பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. மாத்திரையும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பவுன்சர்ல பாத்தீங்கன்னா அவரும் வந்து விக்கெட்டை லூஸ் பண்ணாரு. ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியல. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திக் சர்மா, சர்ஃப்ராஸ் கான் வந்து சர்ஃப்ராஸ் கான் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஆடினார்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் ஆடினது வந்து ஒரு இன்டர் தெரிஞ்சுது. இன்டர்மா பார்த்தீங்கன்னா வந்து இப்போதான் புதுசாக வந்திருக்காரு. அவர் எதுவும் சொல்ல முடியாது. ஏற்கனவே ஆடின சீனியர்ஸ் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் அண்ட் சஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக ஆடி இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ப்ரெஷரை வந்து பில்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். மற்றும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து நாண்ட்ரை பர்கர் மற்றும் ஜோஃப்ரா ஆர்ச்சரோட வந்து வேகத்தில் வந்து நம்ம பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிலை குலைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 84 ரன்கே பார்த்தீங்கன்னா வந்து 8 விக்கெட் போயிடுச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து ஜேமி ஓட்டன் ஆடிய 43 ரன் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கோரை பார்த்தீங்கன்னா வந்து 100 ரன்னா தாண்ட வச்சது. கடைசியில் 19.4 ஓவரில் வெறும் 127 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் வேறு ஆகிட்டாங்க சிஎஸ்கேவோட தோல்விக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா விக்கெட் விட்டது தாங்க. சரிங்களா, பவுலிங்லேயும் பெரிய தாக்கம் எதுவுமே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து அன்சுல் கம்போஜ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. கலீல் அகமது ஒரு டீசெண்டான பவுலிங் போட்டாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து பவுலிங்கில் வந்து பெருசாக சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அடுத்த மேட்ச்சில் இந்த தவறுகளை சிஎஸ்கே வந்து கொடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பொறுத்து பார்ப்போம். கருத்துக்களை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. லேட்டஸ்ட் ஐபிஎல் அப்டேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.